ஸ்ரீ சதுரசித்திலிங்க மாஹாத்மியம் 6ஆம் அத்தியாயம். ஸ்வர்ணஜ்வாலேஸ்வரலிங்கம். ஸ்ரீ மகாதேவர் கூறினார், பெரும் புகழுடைய பெண்மணியே, 6வது தெய்வம் ஸ்வர்ணஜ்வாலேஸ்வரர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் ஒருவர் இந்த உலகில் செல்வந்தராகிறார். முன்பு அழகான பெண்மணியே, நான் தம்முடன் என் மாளிகையில் விளையாடிக் கொண்டிருந்தேன். காம இன்பத்தில் ஆர்வத்துடன் மூழ்கி 100 தெய்வீக ஆண்டுகளை கழித்தோம். பின்னர் அக்னி கடவுள் தேவர்கள் என் அருகில் வரும்படி வற்புறுத்தினர். அதன்படி புகழ்பெற்ற பெண்மணியே, பக்னி 3 உலகங்களின் நன்மைக்காக வந்தார். என் மையல் விளையாட்டின் போது என் விந்து நெருப்பு கடவுளின் வாயில் வீசப்பட்டது. அப்போது பக்னி கடுமையான எரியும் உணர்வை உணர்ந்து கங்கைக்கு சென்றார். விந்துவைத்தானே அடக்க முடியாமல் அதை களைந்தார். ஆனாலும் பார்வதி தேவியே, விந்துவின் எச்சத்தின் காரணமாக பக்னி தொடர்ந்து எரியும் உணர்வை உணர்ந்தார். அந்த எச்சத்திலிருந்து ஒரு தெய்வீக மிக அழகான தங்க கட்டி உருவானது. அது வெப்பத்தால் சுடர்விட்டு எரிந்தது. அன்பானவரே, அதை தாங்கவோ ஏற்றுக்கொள்ளவோ இயலவில்லை. அக்னியின் முதல் குழந்தையான அன்னை பார்வதியை கண்டதும் அனைவரும் பேராசை கொண்டவர்களாக மாறினர். அசுரர்கள், சூரர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், சாத்தியர்கள், பிஷாக்கர்கள், நரர்கள், ராட்சசர்கள், ககர்கள் முதலியவர்கள். தங்கத்தை கைப்பற்றும் ஆர்வத்தில் அவர்கள் அனைவரும் பைத்தியக்காரத்தனமாக அதை நோக்கி விரைந்தனர். அவர்கள், இது எங்களுடையது, இது என்னுடையது, இது என்னுடைய தங்கம், இந்த தங்கத்திற்காக என்று ஆவேசமாக கத்திய போது ஒரு பெரிய கர்ஜனை எழுந்தது. தெரியாமல் அது ஒரு கொடிய போருக்கு வழிவகுத்தது. மற்றவர்களை மூழ்கடிக்கும் நோக்கத்துடன் அனைத்து வகையான ஆயுதங்களையும் கைப்பற்றிய தேவர்கள் மற்ற தேவர்களை நோக்கி கூச்சலிட்டனர். அசுரர்களுடனும், நரர்கள் மற்ற நரர்களுடனும், கந்தர்வர்கள் மற்ற கந்தர்வர்களுடனும், கிண்ணறர்கள் மற்ற கிண்ணறர்களுடனும் போரிட்டனர். பூதங்களும் ஆவிகளும் மற்ற பூதங்களுடனும், ராட்சசர்கள் மற்ற ராட்சசர்களுடனும், வேதாளங்களுடனும் ஒரு பயங்கரமான போரில் ஈடுபட்டனர். மகன் தந்தைக்கு விரோதமானான். அதற்கு நேர்மாறாகவும் மனைவி கணவனையும், கணவன் மனைவியையும், தனது சொந்த மையல் நாயகனையும் கொன்றாள். மகள் தாயையும், மகன் தாயையும், தாய் மகளையும் காயப்படுத்தினான். தங்கத்தின் காரணமாக பகைமை நீடித்தது. சூரர்கள் மற்றும் அசுரர்களின் விஷயத்தில் எல்லாம் மிக பெரியதாகவும் கடுமையானதாகவும் இருந்தது. பெரிய ஈட்டிகள் மற்றும் கூர்மையான முனைகள் கொண்டவை. கூர்மையான முனைகளை கொண்ட தோமரங்களும் பல்வேறு வகையான ஆயுதங்களும் ஆயிரக்கணக்கானோராக வீழ்ந்தன. மகாதேவியரே, தங்கத்திற்காக பலர் அதிக இரத்தத்தை வாந்தி எடுத்தனர். வாள்கள், ஈட்டிகள், தடிகளும் கத்திகளும் தரையில் எங்கும் விழுந்தன. பயங்கரமான பட்டீஷங்களால் துண்டிக்கப்பட்ட தலைகள் போரில் உருண்டன. உடல்கள் தெறிக்கப்பட்டு இரத்தத்தால் நனைந்த நிலையில் காயமடைந்தவர்களும் கொல்லப்பட்டவர்களும் கனிமங்களால் மூடப்பட்ட மலைகளின் சிகரங்களைப் போல ஒருவருக்கொருவர் படுத்து கொண்டனர். தங்கத்திற்காக ஆயுதங்களுடனும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்ட போது ஆயிரக்கணக்கான ஆரவாரமான வண்ணங்களும் கூக்குரல்களும் இருந்தன. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆயுதங்கள் மற்றும் பிடிவாதமான கைமுட்டிகளால் தாக்கி, கயிறுகள் மற்றும் அழகிய கயிறுகளால் பிணைக்கப்பட்ட போது ஆரவாரமான சத்தம் வானத்தில் எழுந்தது. துளை, வெட்டு, விரை, அவனை கீழே தள்ளு, போய்விடு, இது போன்ற பயங்கரமான சத்தங்கள் எல்லா இடங்களிலும் கேட்டன. பயங்கரமான கொந்தளிப்பான போர் இப்படியே தொடர்ந்ததால் தெய்வமே பூமி அதிர்ந்தது. தேவேந்திரன் உள்பட தேவர்கள் அனைவரும் பயந்து போனார்கள். கடல்கள் கொந்தளித்தன. மலைகள் முன்னும் பின்னுமாக அசைந்தன. இதன் விளைவாக தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட அனைவரும் துன்பம் பட்டனர். பாலகில்யர்கள் முதல் முனிவர்கள், தேவேந்திரன் முதலான தேவர்கள் பிரகஸ்பதியை முன்னால் நிறுத்திவிட்டு பிரம்மலோகத்திற்கு சென்றனர்.
தலைகள் உடைந்த பெண்கள் உலகங்களிலும் அழிவை ஏற்படுத்தி அனைத்து சம்பவங்களையும் விரிவாக மூச்சு திணறலுடன் கூறி முடித்தார். அனைத்து உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவர் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு அவர்களுடன் விவாதித்து என்னை அணுகினார். அவர்கள் அனைவரையும் நான் கேட்டேன். இவை யாரால் உடைக்கப்பட்டன? ஆயுதங்களாலும் ஏவுகணைகளாலும் யாரால் பாதிக்கப்பட்டன? இந்த பயங்கரமான விஷயம் தங்களுக்கு எங்கிருந்து வந்தது? தம்மை மிகவும் துன்புறுத்திய அந்த பொல்லாத தானவர் யார்? தேவியே, மிகவும் வருத்தப்பட்ட மக்களால் இந்த முழு விஷயமும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் தங்கள் பயத்திற்கான காரணத்தை என்னிடம் கூறினார்கள். தங்கத்தின் காரணமாக நாம் அனைவரும் அழிந்துவிட்டோம். தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உட்பட முழு பிரபஞ்சமும் துன்பத்தில் உள்ளது. இவ்வாறு நான் அவர்களின் வார்த்தைகளை கேட்டேன். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். அவருக்காகவே இவ்வளவு பயங்கரமான சண்டை நிகழ்ந்தது. அவர்கள் அவரை பிரம்ம கடகன், பிராமணர்களை கொன்றவன் என்று அழைத்தனர். ஒரு நபர் 3 உலகங்களிலும் அழிவு திடீரென ஏற்பட்டது. அதற்காக அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை துறக்க வேண்டியிருந்தது. பிராமணர்களை கொன்றவர் வஹ்னியின் மகன். அவர் காரணமாகவே மக்கள் இறந்தனர். அவரது உடல் பல வண்ணங்களாகவும் குறைபாடுகள் நிறைந்ததாகவும் இருக்கும். சந்தேகத்திற்கிடமின்றி அவரது உடலில் தாதுக்கள், உலோகங்கள் இருக்கும். வெட்டுதல், எரித்தல் மற்றும் தேய்த்தல் ஆகியவற்றின் விளைவாக அதிக வலியை அனுபவிக்க வேண்டும். இதற்கிடையில் வஹ்னியே தனது மகனின் செயல்களை கண்டார். நான் கோபம் கொள்வதை அறிந்ததும் அவர் தனது மகனுக்காக பயந்தார். தேவி சுவர்ணனுடன் அவர் என் அருகில் வந்தார். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்மணி, அவரது மகனுக்காக நான் சமாதானப்படுத்தப்பட்டேன். சங்கரரே, இவன் உமது மகன். இவன் தம்மால் பாதுகாக்கப்பட வேண்டியவன். பரமேஸ்வரரே, இவனை உமது சொந்த கருவூலத்தில் வைத்திருக்கட்டும். மகா பிரபுவே, தாம் திருப்தி அடையும் போது மட்டுமே அவன் அணுகப்படுவான். இறைவனே, இவனை தாம் விரும்பும் எவருக்கும் வழங்குவீராக. பித்ருக்கள் மற்றும் தேவர்களின் வாயாகிய அக்னியின் வார்த்தைகளை கேட்டதும், புகழ்பெற்ற பெண்ணை, நான் அதை உறுதியளித்தேன். அப்படியே ஆகட்டும் என்று என் பேராசையின் காரணமாகவே நான் அதை உறுதியளித்தேன். வஹ்னியின் மகனை பாசத்தால் என் மடியில் வைத்தேன். அவன் மீண்டும் மீண்டும் கட்டி பிடித்து தலையில் முத்தமிட்டான். அருள் பெற்றவரே, நான் உங்களுக்கு ஒரு வரம் தருவேன். அற்புதமான ஒன்றை தேர்ந்தெடுங்கள். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் விரும்பியபடி அனைத்தையும் அடையுங்கள். இது உங்களுக்கு எனது கட்டளை. இவ்வாறு நீங்கள் நல்வாழ்வை அடைவீர்கள். பூமியில் என் விருப்பத்தை திருப்திப்படுத்துதல். என் விருப்பத்தை திருப்திப்படுத்தும் ஒரு இடம் உள்ளது. அன்பு மைந்தனே, பிரளயத்தின் இறுதி அறிவு நேரத்திலும் கூட அற்புதமான மகா காலவனம் அழிக்க முடியாதது. கார்கோடகத்தின் தெற்கே பெரும் பாவங்களை அழிக்கும் லிங்கம் உள்ளது. அது காணப்படுவதற்கு பிரகாசத்தை அளிக்கிறது. அதன் பார்வையால் மட்டுமே உங்கள் ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் தகுதியானவராகவும் தூய்மையற்ற ஒருவருக்கு அணுக முடியாதவராகவும் மாறுவீர்கள். உங்கள் அருளால் ஒரு இழிவான பிறவி மனிதன் உன்னதமானவனாக மாறுவான். தூய்மையற்றவன் தூய்மையானவனாக மாறுவான் மற்றும் அழகில்லாதவன் அழகாக மாறுவான். சபதங்களை கடைபிடிப்பதில் கண்டிப்பாக அர்ப்பணிப்புடன் இருப்பவரே, உங்களுக்கு ஒரு பரிசை வழங்குவதன் மூலம் தானங்கள், விரதங்கள், நியமங்கள், கடைபிடிப்புகள், யஜ்ஞங்கள், புனித விரதங்கள் போன்ற அனைத்து புனித சடங்குகளும் சரியானதாகவும் முழுமையானதாகவும் மற்றும் தீர்த்தர்கள் பித்ருக்களுக்கு அரிசி உருண்டைகளை வழங்குதல் போன்றவை. நீங்கள் அனைத்து ரத்தினங்கள் மற்றும் ரத்தினங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். நீங்களும் தேவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் மிகவும் பிடித்தமானவராக மாறுவீர்கள். சிறந்த முகபாவனை கொண்ட பெரிய தெய்வமே, இவ்வாறு கூறப்பட்டவுடன் அவர் ஒரு தெய்வீக வடிவத்தை ஏற்றார்.
தகுதியானவர் மற்றும் மாசுபாடுகள் இல்லாதவர். அவர் தீப்பிழம்புகளின் கொத்தாக மூடப்பட்டிருந்தார். லிங்கர் கூறினார், அதிர்ஷ்டவசமாக, மிகவும் அதிர்ஷ்டவசமாக இந்த சுவர்ணன் பூமியில் காஞ்சனன் என்ற பெயரில் புகழ் பெறுவார். வஹ்னியின் மகனே, தாம் எப்போதும் என் பக்கத்தில் இருக்க வேண்டும். 3 உலகங்களிலும் உன் புகழ் அழியாததாக மாறும். லிங்கரால் இவ்வாறு கூறப்பட்டவுடன் வஹ்னியின் மகன் கோடிக்கணக்கான சூரியன்களைப் போல ஒன்றாக இணைந்து பிரகாசித்தான். தீப்பிழம்புகளால் சூழப்பட்ட தனது உடலுடன் அவர் அனைத்து மாசுபாடுகளிலிருந்தும் விடுபட்டார். சுவர்ணனால் மிகவும் திகைப்பூட்டும் தீப்பிழம்புகளால் பிரகாசம் அடையப்பட்டது. எனவே தேவியே, அந்த தெய்வம் ஸ்வர்ண ஜுவாலேஸ்வர சிவனாக நன்கு அறியப்பட்டது. ஸ்வர்ண ஜுவாலேஸ்வர சிவனை வணங்கும் பக்தனுக்கு வெற்றி, வலிமைமிக்க ராஜ்யம், அரச மகிமை போன்றவை உறுதி. அவருக்கு கொடைகளை வழங்கும் திறன் இருக்கும். அவருக்கு மகன்கள் மற்றும் பேரன்களின் முடிவில்லாத வாரிசு உரிமை கிடைக்கும். அதை காண்பதன் மூலம் ஒரு மனிதன் தனது உடலில் உள்ள அனைத்து அழுக்குகளையும் சுத்தம் செய்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த எந்த பாவத்தையும் ஒழிப்பான். இதை வணங்குவதன் மூலம், கயையில் அரிசி உருண்டைகளை வழங்குவதன் மூலம் ஒரு மனிதன் வழக்கமாக பெறும் பலனை விட 2 மடங்கு பலனை பெறுவான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஸ்வர்ண ஜுவாலேஸ்வரரை புகழ்ந்து பாடுவதன் மூலம் ஒரு பக்தன் காயத்ரி மந்திரத்தின் ஜெபத்தால் 100,000 முறை கிடைக்கும் அதே பலனை பெறுகிறான். தெய்வத்தை மகிமைப்படுத்துவதன் மூலம் அவர் தனது உடைமைகள் அனைத்தையும் முறையாக தானமாக கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் பலனையும் தகுதியையும் நிச்சயமாக பெறுவார். 14ஆம் சந்திர நாளில் ஸ்வர்ண ஜுவாலேஸ்வரரை வழிபடுபவர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் அதிர்ஷ்ட தெய்வத்தால் வணங்கப்படுகிறார்கள். இந்த லிங்கம் தேவர்களாலும் பல்வேறு கணங்களாலும் பாதுகாக்கப்படுகிறது. என் மாயையால் மயங்கப்பட்ட யாருக்கும் இது தெரியாது. அந்த சிறந்த லிங்கம் தெய்வமே என் அருளால் காணப்படுகிறது. இது உங்களுக்கு முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. சிறந்த முகபாவனை கொண்ட பெண்மணியே, இன்னொன்றையும் கேளுங்கள். 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.